நமஸ்காரம். அஸ்வத் சர்வகுருப்ஜோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக்கி கொள்ள துடிக்கும் மேஷராசி அன்பர்களே, நண்பர்களே, நம்ம வீட்டிலும் ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, புது வருட பயிற்சி இதெல்லாம் நிறைய பார்த்திருக்கோம். மாத பலன் இப்படி எல்லாம். இப்போ வித்தியாசமா நம்மை நாம் தெரிந்து கொள்ளும். இப்ப என்ன நடக்கிறது, இப்ப எனக்கு என்ன வேணும், நேற்று நடந்ததுல ஓகே, இன்னைக்கு நடந்ததுன்னா இப்ப நடக்க போறது எதிர்வரக்கூடியதை நான் எப்படி ஒரு வீடு கட்டணும், கட்டுவேனா, இப்ப எனக்கு என்ன நடக்கிறது, என்ன திசை நடக்கிறது. இப்போ நாம பார்க்கக்கூடியது செவ்வாய். செவ்வாயினுடைய திசையில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள். அதாவது செவ்வாய் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி பரணி கிருத்திகை. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்பம் சென்று போக இருப்பதுன்னு கேது திசை சொல்லிருப்பாங்க. அடுத்தது பரணி நட்சத்திரம் சுக்கிர திசை. அடுத்தது கிருத்திகை நட்சத்திரம் சூரிய திசை ஆரம்பம். கிட்டத்தட்ட செவ்வாய் திசைனா எப்படி இருக்கும், சந்திரன் சூரியன் முன்னாடி பார்த்துட்டோம். செவ்வாய் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 26 மொத்தம் 36 நாள் 40 வயசுல செவ்வாய் திசை வரும் சார். அப்ராக்சிமேட்டா 40 வயசு. அதுவே அந்த ஒரு 7 வயசை குறைச்சிட்டோம்னா செவ்வாய் திசை 10 மொத்தம் 26 26 வயசுல 26ல இருந்து 30 வயசுக்குள்ள பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் திசை வரலாம். மூன்றாவது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் 15 வயசுல வரலாம். செவ்வாய் திசைங்கிறது 7 வருஷம் இருக்கக்கூடியது. ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்த்துக்கணும். நம்ம ஜாதகத்துல எடுத்தோம்னா லக்னாதிபதி எங்க இருக்கு, அதாவது மேஷத்து ராசிக்கு அதிபதியே செவ்வாய் தான். செவ்வாய் எங்க இருக்கா, செவ்வாய் மேஷத்திற்கு மட்டும் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது சார். 8ஆம் இடத்துல இருந்தா கூட பரவாயில்ல. மேஷத்தில் செவ்வாய் இருப்பது அவ்வளவு உச்சிதம் இல்லை. அதுவே குரு தன்னுடைய வீட்டில் இருக்கிறது உச்சிதம், சுக்கிரன் இருக்கிறது உச்சிதம். செவ்வாய் மட்டும் மேஷத்தில் இருப்பது உச்சிதம் இல்லை. மற்ற இடங்கள் எங்க இருக்கான்னு பார்த்தோம், சனியால் பார்க்கப்படாமலும் கெட்டு போகாம இருக்கணும். மற்ற இடங்கள் இருந்தா மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் இருப்பார். அது ஒண்ணு. ரெண்டாவது சந்திரன். ஏன்னா விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்றாங்க. சந்திரன் எங்க இருக்கான், சந்திரன் எப்படி இருக்கான், இது 2. மூன்றாவது இப்ப இருக்கக்கூடிய செவ்வாய், நம்ம நடக்கக்கூடியது செவ்வாய் திசை. அப்படி செவ்வாய் திசை இல்லை அப்படின்னா இப்ப கிருத்திகை நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ராகு திசை நடக்கிறதுன்னா புக்தி, செவ்வாய் புக்தி வரும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் வரலாம் அந்த செவ்வாய் புக்தி. செவ்வாய் அப்படின்னா என்னென்ன பண்ணும், மார்ஸ் அப்படிங்கிறது நல்ல ரத்த சிவப்பு மார்ஸ். மெடிசன் இல்லையா, வீடுகள், நிலம், வீடு, மனை, இதெல்லாமே செவ்வாயினுடைய காரகத்துவம் தான். வேலர், ஜேர்னி, நிறைய பயணம் படுவது செவ்வாய் தான். நம்முடைய உடல் உறுதி செவ்வாய். ஃபயர், நெருப்பு செவ்வாய்க்கு உடையதுதான். பூமி, சுப்பிரமணியர் செவ்வாயினுடைய காரகன், பத்ரகாளி செவ்வாயினுடைய காரகன். அடுத்தது அக்னி, யுத்தம், வார் இல்லையா, இதெல்லாம் செவ்வாயினால் வரக்கூடியது. சாகசம், செம்பு, இதுவும் செவ்வாய்க்கு. செவ்வாய்க்கு இன்னொரு விஷயம் இருக்கு சார், இந்த துவேஷம்னு இருக்கு இல்லையா, துவேஷம், கடன், இதுவும் செவ்வாய் தான். நமக்கு தேவையில்லாத செவ்வாய் மட்டும் கொஞ்சம் இந்த இடத்துல இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு அனல் எப்ப பார்த்தாலும் இருந்துட்டே இருக்கும். அடுத்தவன் மேல ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல வெறுப்பே இருக்கும். ஆனால் செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் சாதகமா இருந்ததுன்னா நல்ல உற்சாகத்தை தரக்கூடியது, நல்ல வைப்ரண்ட். எப்படி சூரியனோ அந்த மாதிரி செவ்வாய் வைப்ரண்ட், ரத்தம் சிவப்பு இல்லையா, நல்ல வைப்ரண்டாக இருக்கக்கூடியது. தலைமையை எடுத்து நடத்தக்கூடியவன் செவ்வாய் நல்ல இடத்துல இருந்தா செவ்வாயினுடைய திசையில நமக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் சார். வீட்டிலேயே நீங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் திசையில கணவன் மனைவியை விட ஏற்றமாகவும் அல்லது மனைவி கணவனை விட ஏற்றமாகவும் இருப்பதற்கு செவ்வாய் சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி நம்ம அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கோம் அப்படின்னா ஒரு 40 வயசுல இருக்கும், செவ்வாய் திசை இருக்குன்னா ஒரு மேனேஜர் அண்ட் அபோவ் லெவல்ல இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு செவ்வாய் நல்லா இருந்தாங்க. இல்லைன்னா என்ன செஞ்சா மேல வரலான்றத நம்ம பார்க்கலாம். செவ்வாய்க்கு கம்பளம் அப்படின்னு சொல்றாங்க, சிவப்பு விரிப்பு, இது எல்லாமே செவ்வாயை சேர்ந்தது. இவ அதிகாரம். இன்னும் ஒண்ணு என்னன்னா, செவ்வாய் சுக்கிரனால் பார்க்கப்பட்டோம் அல்லது சந்திரனால் பார்க்கப்பட்டோ செவ்வாய் இருந்ததுன்னா அந்த 7, 8ஆம் வீடுகளில் இருந்து அல்லது 11ஆம் வீட்டுல இருந்தால், வேற 2, 3 வீட்டுல, அதெல்லாம் பிளைனா சொல்ல முடியாது, இருந்தால் நமக்கு சில விதமான எக்ஸ்ட்ரா போகங்கள் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு செவ்வாய் திசையில. ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். காலை விட்டுட்டு மாட்டி வெளியில போறான ஓனான இழுத்து விட்டு கொடையுதுன்னு சொல்ற அளவுக்கு இருந்துடக்கூடாது.
ஏன்னா அதே பேர்ன் அந்த நமக்கு செவ்வாய் திசை ஒருத்தனுக்கு ரொம்ப இதுவா இருந்ததுன்னா அடிபடுறதுக்கு சதை வழுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. செவ்வாயில அடி வயிற்றில் வரக்கூடிய உபாதைகள் அதிகமா வரக்கூடியது இருக்கு. சில பிறக்கும் போதே சில பேருக்கு செவ்வாய் சரியில்லை அப்படின்னா அவர்களுக்கு பிளேட்லெட்ஸ் ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. இதெல்லாம் செவ்வாய் திசையில் வரக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கின்றன. அதே மாதிரி நமக்கு யங்கர் பிரதர் சிஸ்டர் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களால் நம்ம கிட்ட எப்பயுமே கொஞ்சம் அண்ணன் பாரு எப்படிதான் இருக்கான், அவனுக்குன்னா நீ எல்லாம் எனக்கு செய்ய மாட்டேன்னு உன்னை கரிச்சு கொட்டிகிட்டே இருப்பான். செவ்வாய் திசையில அது கொஞ்சம் அதிகமா இருக்கும், அதையும் பார்த்துக்கணும். அதிகமாக செவ்வாய் சந்திரனோடு சம்பந்தப்பட்டிருந்தாலோ அல்லது ராகுவோடு சம்பந்தப்பட்டிருந்தாலோ நமக்கு இன்ஃபிளமேஷன், அதாவது சளி கட்டக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கும் அந்த செவ்வாய் திசையில அல்லது செவ்வாய் புக்தியில இதெல்லாம் அதிகமா வரும். ரொம்ப அதிகமா வெயில்ல அலைஞ்சோம்னா, சந்திரன் உச்சத்தில் இருந்தானோ அல்லது சந்திரன் ஆட்சியில் இருந்தானோ செவ்வாய் திசை வர்ற போது நமக்கு ஸ்ட்ரோக்ஸ் வர்றதுக்கு 40 வயசுக்கு மேல அதிகமா வெயிலில் அடையும் போது சன்ஸ்ட்ரோக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. தனிமையை விரும்புவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. செவ்வாய் நமக்கு நல்லா இருந்தது அப்படின்னா தனிமை விரும்பியாக இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இதெல்லாமே செவ்வாயினுடைய பிளஸ் பாயிண்ட்ஸ் சார். செவ்வாயினுடைய ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய தன்மை, நல்ல எடுத்த உடனே கட் அண்ட் ரைட்டா பேசக்கூடிய தன்மை அந்த செவ்வாயினுடைய தன்மையில. நிலம், வீடு, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய செவ்வாய் திசை, செவ்வாய் நல்லா இருந்து 4ஆம் வீட்டில் இருந்து அல்லது அதிபதியாக இருந்து 4ஆம் வீட்டை பார்க்கக்கூடியவனாக இப்படி எல்லாம் இருந்தான்னா நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய அதிபதிகள் இருக்கு. அதே மாதிரி செவ்வாய் நல்ல மேல் இருந்தான்னா மருத்துவத்துறையில் செல்வதற்கு, மருத்துவ படிப்பு படிவதற்கு, வெளிநாடு செல்வதற்கு இதற்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. இதெல்லாம் செவ்வாய் திசையில் நமக்கு கிடைக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட்ஸ். ஏன்னா 40 வயசுல வந்தாலும் சரி, பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு 19, 26, 26 வயசுல வந்தாலும் 30 வயசுல வந்தாலும் சரி, படிப்பதற்கு வெளிநாடு செல்வதற்கு இதெல்லாம் சாத்தியக்கூறுகள் செவ்வாயினுடைய தசையில நமக்கு இருக்கு. அதிகமாக நம்ம என்னன்னா எதை எடுத்தாலும் கொஞ்சம் லாஜிக்கா பேசுவோம் சார், அதை குறைச்சிக்கோங்க. செவ்வாய் திசையில அடுத்தவன் அந்த மாதிரி பேசினா விரும்ப மாட்டான். நாம நம்மளுக்கு நேர்மையா பேசுறோம்னு நினைச்சுட்டு இருப்போம், ஆனா அது பல பேருக்கு நேர்மை பிடிக்கிறது இல்லை. அதுவும் அரசியல்வாதிகிட்ட போய் நேர்மையா பேசவே பேசாதீங்க. ஏன்னா அரசியல்வாதிகிட்டையும் ஆன்மீகவாதிகிட்டையும் நீங்க அவர்களை விட குரலை உயர்த்தி பேசவே கூடாது. செவ்வாய் திசையில குரலை உயர்த்தி பேடணும்னு நம்மளுக்கு அடி உழுந்துட்டே இருக்கும். அதை பார்த்துக்கோங்க செவ்வாய் திசையில இருப்பவர்கள். அதே மாதிரி சுக்கிரனோடு சம்பந்தப்பட்ட செவ்வாய் திசையா இருந்ததுன்னா நல்ல மங்களகரம் உண்டாகும், நாம நினைச்சது சாதிக்கக்கூடியது, பணப்புழக்கம் நிறைய இருக்கும், கல்யாணம் ஆவதற்கு, குழந்தை பெறுவதற்கு அல்லது பிசினஸ் அந்த எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வழிகள் அதிகமாக உண்டு செவ்வாய் திசையில. இதெல்லாம் செவ்வாய் திசையினுடைய நன்மைகளை நம்ம பார்த்தோம். சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம பார்த்தோம், என்னென்ன கெடுதல் வரும் அப்படின்னுட்டு பார்த்தோம், இன்ஜுரி வரக்கூடியது. அதே மாதிரி செவ்வாய் திசையில யார்கிட்டையும் சண்டைக்கு போயிடாதீங்க. வம்புக்கு சண்டையை இழுத்து விட்டுக்கக்கூடிய ஒரு திசை, அதனால ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் இதெல்லாம் செவ்வாய் சரியா இல்லைன்னா நமக்கு வரும். செவ்வாய் சரியா இருந்தான்னா நம்மளை கொண்டு போய் ஒரு லாயர் ஆக்கிறதுக்கோ ஒரு பெரிய நீதிபதி லெவல்ல உட்கார வைக்கிறதுக்கோ சான்சஸ் அதிகமா இருக்கு செவ்வாய். அதுக்கு மற்ற காரகத்துவமும் இருக்கு, இதுவும் கூட இருக்கு. இதனால எல்லாமே அதிகமாக அஃபெக்ட் ஆகக்கூடியது, ரொம்ப அக்ரெசிவா பேசக்கூடிய தன்மை, டென்ஷன் அதிகமாறுது, இம்பேஷன்ஸ் அதிகமாறுதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பேனிக் ஆறுது. ஒரு 45 வயசுல இருந்தோம்னு வச்சுங்களேன், திடீர்னு எவனாவது குறுக்க வந்துட்டான்னா நம்மளுக்கு வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கும், ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை இருக்கும், ப்ரமோஷன் வரல நினைச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி சமயத்துல ஒரு பேனிக் ஆகிறதுக்காக சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. தவறுவதற்கு, தவறு இழைப்பதற்கு, தவறுவதற்கு, தவறி அடிபட்டு அதனால் மருத்துவ செலவுகள் அதிகமாக வருவதற்கு இதெல்லாம் செவ்வாய் தசை, செவ்வாய் புக்தி இருந்ததுன்னா நமக்கு அதிகமா இருக்கக்கூடியது. இதுக்கெல்லாம் என்ன சார் தீர்வு? 2-3 விஷயங்கள் உண்டு. நமக்கு பிடித்த குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாடு. ஃபர்ஸ்ட், செவ்வாயினாலே அம்பாள், எனி அம்பாள் ரொம்ப நல்லது, அம்பாளுடைய தரிசனம் சென்று வாருங்கள். 1வது, பிடித்த இடம் முருகன், முருகன் கோயிலுக்கு போய் வாருங்கள். யாருமே இல்லாத சந்தர்ப்பத்துல செவ்வாய்க்கிழமையில மார்னிங் 6 to 7 அல்லது ஈவினிங் 7 to 8 முருகனை சென்று 6 முறை வலம் வந்து பாருங்கள். ரொம்ப நிம்மதியா இருக்கும் சார். ஒரு 6 வாரம் 6 முறை வந்து பாருங்க. 12 வாரம் வந்தா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். 6 வாரம் வந்தாலே அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா வந்துடும். இது செவ்வாய். அப்படி இல்லை எனக்கு வேற யாரையாவது சொல்லுங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர். ஏன்னா செவ்வாய்க்கு ஏற்றது, செவ்வாய் திசைக்கு ஏற்றது, செவ்வாய் திசையில் நாம் சாதிக்கக்கூடியதை கொடுக்கக்கூடியது லக்ஷ்மி நரசிம்மர்.
லட்சுமி நரசிம்மரை சென்று வலம் வருதல் அப்படிங்கிறது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி யாராவது அரஞ்ஞான் கயிறு கட்டுவதா இருந்தால் இந்த செவ்வாய் திசையில கொஞ்சம் மாத்தி சிவப்பு அரஞ்ஞான் கயிறு கட்டிக்குவாங்க. சில பேர் கருப்பு கட்டிட்டு இருப்பாங்க. செவ்வாய் திசையில் இருக்கும்போது செவ்வாய் அரஞ்ஞான் கயிறு கொஞ்சம் ப்ளீஸ் பண்றதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை சார். இதெல்லாம் நம்முடைய தலையெழுத்தை மாத்துமானா தலையெழுத்தை மாத்தாடு. ஆனா நமக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் சார். யாராவது அடிக்க வரான், கம்ப எடுத்து அடிக்க வரான்னா நம்ம கராத்தை கட்டு வச்சிருந்தோம்னா தடுத்தோன்னு வச்சுங்களேன், அந்த அடி எப்படியும் அவனுடைய ஸ்ட்ரென்த் உழப்போறது. நம்ம அந்த ஸ்ட்ரென்த்தை காட்டி அதை நம்ம எப்படி தடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயமே இருக்கு. அடி உழப்போறது தான். நாம வாங்க போறதுனால எப்படி வாங்குவோம் தெரியாம டக்குன்னு எழுந்துட்டோம்னா அடிச்சானா வலிக்கும். நம்ம தெரிஞ்சு எதிர்கொண்டோம்னா அந்த வலி வித்தியாசமா இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம சின்ன சின்ன பரிகாரங்கள்லாம் செய்யறோம். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில நீங்க நான் உங்களுடைய நட்சத்திரம் வர அன்னைக்கு, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் வர அன்னைக்கு ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கோ அல்லது அம்பாள் கோயிலுக்கோ அல்லது நரசிம்மர் கோயிலுக்கோ சென்று ஒரே ஒரு அர்ச்சனை செய்து விட்டு வாருங்கள். இது ரொம்ப 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 நல்லது. இதற்கு மேல சார் எனக்கு 40 வயசாயிடுத்து, எனக்கு ப்ரமோஷன் வரல, ஒரு ஆச்சாரியத்துவம் ஒரு லெவல் மேனேஜர் லெவலுக்கு மேல வரணும், அல்லது நான் வீடு வாங்கணும், ரொம்ப நாளா வீடு தள்ளி போயிட்டு இருக்கு, இன்னொரு பிளாட் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதற்கு யாருக்காவது ஒரு புடவை வாங்கி கொடுக்கறது அல்லது துணி வாங்கி கொடுக்கறது, மெயினா துணியே ஓகே, புடவை வாங்கி கொடுத்தா சிவப்புல லைட்டா சிவப்பு துணி வாங்கி கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவே நமக்கு குரு நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா குருவுக்கு சிவப்பு பார்டர் போட்ட வேஷ்டி அல்லது அந்த பூஜாரி இருக்கார் இல்லையா, பூஜாரிக்கோ குருக்களுக்கோ சிவப்பு பார்டர் போட்ட வேஷ்டி வாங்கி கொடுக்கிறது. செவ்வாய் திசையில் நாம் இருந்தோமே ஆனால், ஏதாவது ஒரு காரிய சித்தி ஆகணும்னு நாம நினைச்சோமே ஆனால் இதற்கு இந்த சின்ன விஷயங்களை நாம் செய்தல் அப்படிங்கிறது மிக மிக நல்லது. கொஞ்சம் கோபம் குறைவதற்கு நல்லது. அதே மாதிரி கோபம் குறையணும் அப்படின்னு நாம நினைச்சிடணும்னு வச்சுங்களேன், நீங்க யார்கிட்டயாவது பேசணும் அப்படின்னு வச்சு ஒரு சின்ன சாக்லேட் எடுத்து வாயில போட்டுக்கோங்க, அல்லது மிட்டாய் இதை எடுத்து வாயில போட்டுக்கோங்க. அடுத்தவர்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. பேசச்சு அந்த கோபம் குறையும். ஒரு 2 நிமிஷம் அது தள்ளி போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது சின்ன விஷயங்கள். அதே மாதிரி வீட்டுல ஒரு சைம்னு சொல்லுவாங்க முதல்ல எல்லாம், அந்த சைம் மாட்டி வைங்க, ரொம்ப நல்லது. அந்த சப்தம் நமக்கு கேட்டதுன்னா ரொம்ப ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். மலை மேல் உள்ள தெய்வங்களை சென்று வணங்கி வருதல் மிக மிக ஏற்றம். அது யாரா இருந்தாலும் நீங்க போயிட்டு வாங்க. அம்பாளா இருக்கலாம், அல்லது பெருமாளா இருக்கலாம், முருகனா இருக்கலாம், திருத்தணி போன்ற இடங்களுக்கு சென்று வணங்கி வர. அது மட்டுமே இல்லை, எனக்கு தெய்வங்களை பிடிக்காது சார் அப்படின்னா உங்களுடைய இஷ்ட யாருக்காவது ஒருத்தருக்கு தெரியும் இல்லை, அல்லது இதெல்லாம் விடுத்து ஒரு மலைவாச ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. குளுமையாக இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று வாருங்கள். அது ப்ளீஸ் பண்ணும். ஏன்னா நம்ம பிறந்தது எப்படி அப்படிங்கிறது, இப்போ உதாரணத்துக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய திசையில் நம்ம பிறந்திருக்கோம், செல்லு போக இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துக்கு சென்று வருதல் அப்படிங்கிறது. அதே மாதிரி நமக்கு ரொம்ப காரிய சித்தி ஆகணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நமக்கு நம்முடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு நம்ம பண்றோம் இல்லையா, அந்த வழிபாடு பண்ற போது மஞ்சளால அல்லது சந்தனத்தால அபிஷேகம் கட்டாயம் பண்ண சொல்லுங்க. சந்தனம் அல்லது மஞ்சள் அந்த அபிஷேகம் கட்டாயம் பண்ண சொல்லுங்க. தட் வில் கூல் டவுன். இதையெல்லாம் நாம் செய்து வந்தோமே ஆனால் செவ்வாய் திசையில் இருப்பவர்களுக்கு, மேஷராசிக்காரர்களுக்கு செவ்வாய் புக்தி வந்தாலுமே அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் என்பது வெறும் சந்தேகம் இல்லை. வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.